இந்த லக்ஷ்மியோட பக்கம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம் போல இருக்கும் போல. என்ன வாசனை இந்த நண்டு குழம்பு. என்ன லக்ஷ்மி, என்னங்க அத்தை? இன்னும் காலையில டிஃபன் எதுவும் ஆக்கலையோ? நேரம் சோறாக்கிட்டு இருக்க? ஆமா அத்தை, காலையிலுக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சாப்பாடே ஆக்கிட்டேன். நண்டு குழம்பு வச்சிருக்கேன். அதான் எப்படியும் இட்லி எல்லாம் நல்லா இருக்காது, இட்லி தோசையை விட சாப்பாடே நல்லா இருக்கும்னு இதோ சாதமே வடிச்சிட்டு இருக்கேன். இதோ கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ஆயிடும். அப்பா காலையில நல்ல சுட சுட சாப்பாட்டுல மீன் குழம்பு நண்டு குழம்பெல்லாம் சாப்பிட்ற ருசியோ ருசி. அதெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு எங்க தெரியுது? பரவாயில்ல, நீயாவது ஆக்குறிய, ஆக்கு ஆக்கு, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். சரி சரி, எல்லாரும் உட்காருங்க, 5 நிமிஷம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்னது, காலையிலேயே நண்டு குழம்பு சாப்பாடுமா? அம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒழுங்கா இட்லியோ தோசையோ ஊற்றி ஏதாவது சட்னி அரைச்சி கொடு. கார சட்னி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்கா இதுதான் இருக்குது, இருக்கிறத சாப்பிட்டு பழகுங்க. உங்களுக்காக கேட்கறதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த குழம்போட அருமை எங்க தெரியுது? பெய்யற பனியில ஆஸ்பத்திரி கொண்டு போய் 500 1000 மொய் வச்சா நல்லா இருக்கும் உங்களுக்கு. கார சட்னியும் தோசையும் வேணுமா? ஒழுங்கா நடு குழம்பு ஊற்றி சாப்பிடு. தோசை சாப்பிடுவியோ சாப்பாடு சாப்பிடுவியோ, ஆனா இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. பனி எனக்கு கொஞ்சமாவா பெய்யுது? எனக்கு அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். எனக்கு லஞ்சு மட்டும் கட்டி கொடு, அதை நான் எடுத்துட்டு போறேன். எனக்கு அதுவே போதும், எனக்கு டிஃபனே வேண்டாம். லஞ்சுக்கு மட்டும் என்ன கொடுக்க போறேன்? இதையே தான் கொடுக்க போறேன். அம்மா, கூட படிக்கிற பிள்ளைங்களாம் கிண்டல் பண்ணுவாளுங்கம்மா. நண்டு எப்படிமா நான் ஸ்கூல்ல சாப்பிடுவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் கிண்டல் பண்ண மாட்டாளுங்க. நீ ஒழுங்கா எடுத்துட்டு போய் சாப்பிடு. அடியே, நண்டு எப்படி இப்போ ஸ்கூல்ல அதுவும் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போவா? என்னவாவது கூறு இருக்கா உனக்கு? குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பாடுல கலந்து கொடு. நண்டெல்லாம் வீட்டில் சாப்பிட்டா போதும். சரிங்க அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். என்னமோ பண்ணுங்க, நான் சொல்லியா கேட்க போறீங்க? சே, கோவமா போறேன். இங்க பாருடா சின்னவனே, நான் சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு ரெடியா இல்ல. ஒண்ணுமே இந்த வீட்டுல உன் பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் பார்க்கணும். பெரியவ ஒரு வேலையும் பார்க்க மாட்டா, பார்க்கவும் கூடாது. அம்மா, இவ எந்த வேலைமா பாக்குறேங்கிறா? அண்ணி வேலை பார்க்கும் போதே இவ ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. இப்ப தனியா எல்லா வேலையும் என்ன லட்சணத்துல பாப்பாலும். என்னமோ உங்க இஷ்டமா. அத்தை, நான் எப்படி அத்தை எல்லா வேலையும் நானே பாக்குறது? இவ்வளவு வேலையை நான் ஒருத்தையே எப்படி பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இத்தனை நாள் பெரிய மருமக எப்படி எல்லா வேலையும் பார்த்தாலோ அப்படிதான். அப்ப நீ அவளுக்கு ஒத்தாசை பண்ணியா இந்த வார்த்தைய? அப்ப நீ யோசிச்சு பாத்தியா எப்படி நம்ம அக்கா எல்லா வேலையும் பார்ப்பாங்க தனியான்னு? இன்னைக்கு உனக்குங்கிறவும் சொல்ற. இங்க பாருமா, எங்களுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான். இத்தனை நாள் அவன் எல்லா வேலையும் பார்த்தால, கொஞ்ச நாள் நீ எல்லா வேலையும் பாரு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் 2 பேரும் பகிர்ந்து பாப்பீங்க. ஐயோ, இந்த கிழவி எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டிடுவா போலயே. அட கடவுளே, இதுல இருந்து தப்பிக்க முடியாதோ? என்னம்மா நர்மதா, நான் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? எதுவுமே பேசாம இருக்க. செய்யறத எல்லா வேலையும் இனிமே நானே செய்யறேன். அதான் சொல்லிட்டீங்களே. என் புருஷனே எனக்கு சப்போர்ட் பண்ணல, இருக்கிற வேலையே செய்ய மாட்டான்னு சொல்றாரு. நான் என்னத்த சொல்ல? சரி, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். நீ ஒழுங்கா இருந்தா ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்? வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காம இருக்கிற. அண்ணி பார்க்கும்போதே ஒரு 4 வேலை சேர்த்து ஒத்தாசிக்கு பண்ண மாட்டேன். மொத்த வேலையை நீ பாப்பேன்னா நீ எந்த லட்சணத்துல பாப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மாவும் வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேற என்னத்த நான் சொல்ல? இதுல உனக்கு சப்போர்ட் வேற பண்ணணுமா? நீ சமைச்சு நாங்க சாப்பிடணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு. வேற என்னத்த சொல்ல? இவன் மத்தனே போதும் நமக்கு. என்ன வள்ளி, உன் நாத்தனாரோட கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது என்னக்கா, ஒன்றும் ஆகலை, அப்படியே நின்று போச்சு. இது மார்கழி மாசம்ல, அதான் எங்கள் மாமியார் அந்த பேச்சே எடுக்காதீங்கன்னுட்டாங்க. தை மாசம் வச்சதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துக்கலாம், இப்போ எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கக்கா. பெரியவங்க சொன்னா சரியா தானே இருக்கும். எங்க பாட்டியும் சொல்லுவாங்க, மார்கழி மாசத்துல நாய் கூட கல்யாண பேச்சு எடுக்காதுன்னு. என்னத்த சொல்ல, அதான் அவங்க எல்லாம் பெரியவங்கல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ஒரு பக்கம் அவள் படுத்துற பாடுக்கு அப்பா விட்டு ஒழிச்சா போதும், கல்யாணம் ஆகிட்டு நிம்மதியாக இருக்கலாம் நம்பன்னு இருக்கு. என்னதான் இருந்தாலும் வீட்லயே இருந்தவள இன்னொரு பக்கம் பார்த்தா விட்டுட்டு போறாளே நம்மள விட்டுட்டுன்னு இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா அவங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் எப்படி இருக்கும்னு தோணுது. பரவாயில்லையே, ஏதோ கோச்சிக்கிட்டும் திட்டிக்கிட்டு இருந்தாலும் பாசமா இருக்கியா அவன் மேல? கோவம்லாம் இருக்கிறதாக்கா, அதுக்காக பாசம் எல்லாம் போயிடுமா? எனக்கும் அவள் ஒருத்தி தானே நாத்தினாரு. எங்களுக்கு அவளை விட்டா இருக்கா, அவளுக்கு என்ன விட்டா இருக்கா? எனக்கு இருக்கிறது ஒருத்தி தானே. அப்படிதான் விட்டு கொடுத்து போனோம், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். என்ன நர்மதா, நாங்க ஏதோ பேசிட்டே இருக்கோம், இந்நேரத்துக்கு என் வாயை பிடிங்க 1000 கேள்வி கேட்டிருப்ப. அமைதியா அதுவும் சோகமா இருக்க. அதானே, வந்ததுல இருந்து சோகமாவே இருக்காளே. இன்னைக்கு என் மாமியாரு என்ன வேலை பார்த்துட்டா தெரியுமாக்கா? நீ சொன்னாதானே தெரியும். இனிமே கௌரி அக்கா வீட்டுல எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்களாம். நான் தான் வீட்டு வேலை அத்தனையும் பார்க்கணுமா. இனிமே அவங்க என்ன கண்காணிச்சுட்டே இருப்பாங்களாம். நாளையில இருந்து சமையல் வேலை, வீட்டு வேலை, வெளி வேலை, பசங்க வேலை,
துணி துவைக்கிறது அது இதுன்னு எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? நான் எங்கிறது பார்ப்பேன். சபாஷ், சரியான வேலை பார்த்துருக்காங்க. நான் யாருங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன்? உனக்கு என்ன பார்த்து கிண்டலா இருக்கா? ஏன் இத்தனை நாளா அந்த அக்கா ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நீ வெட்டியா தானே இருந்த? அப்ப நீ நினைச்சிருக்கியா எல்லா வேலையும் அந்த அக்கா ஒருத்தங்க தானே பார்த்துருக்காங்க, எவ்வளவு பாவம்னு? இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு பார்க்க கூட இல்ல, பார்க்க சொன்னதுக்கே உனக்கு வருத்தமா? அப்ப பார்த்தாங்களே அவங்க எல்லா வேலையும், அவங்களுக்கு எல்லாம் வலிச்சிருக்காதா? உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியோ? அக்கா பாருங்கக்கா, இவன் என்ன எப்படி பேசுறான்னு. சரி விடு விடு, நம்ம வீட்டு வேலையை தானே நம்ம பார்க்க போறோம், பக்கத்து வீட்டு வேலையை பார்க்க போறோம். அவ சொன்ன மாதிரி இத்தனை நாள் அக்கா பார்த்தாங்க, இன்னைக்கு உன்னை பார்க்க சொல்றாங்க, சந்தோஷமா பார்க்க வேண்டியது தானே? அதானே, நாங்கெல்லாம் எவ்வளவு வேலை பார்க்குறோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கே உனக்கு கஷ்டமா இருக்கா? இவளுங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாளுங்கன்னு. இவளுங்களா சான்ஸ் கிடைச்சதும் என்னையே வாரி விடுறாளுங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் போன் நோண்டிட்டு இருந்தாளுங்க. எல்லாருக்கும் போன் பண்ணி வாழ்த்து சொல்றேன்ற பேர்ல எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாளுங்க. ஏன் காலையில இருந்து சொன்னா ஆகாதா? இப்ப பாரு, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, நல்லா தூங்கிட்டு இருக்காளுங்க. இதுக்குதான் வருஷம் நாளுன்னு இந்த ஆட்டம் ஆடினாளுங்களா? வருஷமே இப்படி இருந்தா வருஷத்தோட மத்த நாளெல்லாம் எப்படி இருக்கும்? எடியே, இப்ப எந்திரிக்கிறீங்களா இல்ல நான் வரட்டுமா? ஒண்ணு வைக்கணும் போலதான் கோவம் வருது. ஆனா என்ன பண்றது, நல்ல நாளும் கிழமையுமா எதுக்கு இவளுங்க மேல சீரிட்டும் கை வச்சுக்கிட்டு இருக்கிறது? தேவையில்ல. அடியே எந்திரிங்கடி என் கண்ணுங்கள்ல. ஏமா ஒரு 5 நிமிஷம்மா, கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழுந்து வரோம். நாங்க இப்பதாம்மா படுத்தோம் 1:30 மணிக்கு மேல. சரி சரி, 5 நிமிஷம் தான். அப்புறம் அவளையும் எழுப்பி கூட்டிட்டு வந்து புது துணி போட்டுட்டு வரணும். பூஜாரைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வேற வேலை. அப்புறம் தான் உங்களுக்கு டிஃபனே போடுவேன். சரிம்மா. என்னங்க? என்ன காமாட்சி? இந்தாங்க சக்கரை பொங்கல் செஞ்சேன், அதான் சாப்பிடுவீங்கன்னு கொண்டாந்தேன். என்ன விசேஷம் இன்னைக்கு? ஸ்வீட் எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா சொன்னீங்க போங்க. வரப்பு வேலையும் வயல் வேலையும் இருந்தா போதும், பேசுறதுக்கு நல்ல 4 ஆளுங்க இருந்தா போதும், கதை அடிச்சுட்டு வர்றது. என்ன விசேஷம்னு கேட்குறீங்க பாருங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு முதல் நாளுங்க, வருஷ பிறப்பு. அது தெரியல உங்களுக்கு? அதனால என்ன, இது எதோ இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச ஆங்கில வருஷ பருப்பு தானே? என்னமோ தமிழ் வருஷ பருப்பு மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். ஐயா சாமி, உங்ககிட்ட பேசி மாளாது. நான் செஞ்சுட்டேன், சாமிக்கு படைச்சிட்டேன். நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி இருங்க. பாப்பா எது கேட்டாலும் ஒரு குத்தம் ஒரு குறை. சரி சரி, கூட சாப்பிட்றேன். இந்தாங்க